பிரம்மதேவரின் புதல்வனான இந்த தக்ஷன் ஒரு சங்கல்பம் எடுக்கிறேன். அந்த சிவன் அல்லாது அகிலத்தில் எவர் வந்து என் மகளை குணமாக்கினாலும் அவருக்கு என் சக்தியில் பாதியையும் சக அதிகாரத்தையும் வழங்குவேன். அதற்கு பிறகும் என் மகள் குணமாகவில்லை என்றால் எனது அன்பு மகளான சத்தியை யோக நித்திரையிலேயே இருக்கட்டும் என்று விட்டு விடுவேன். ஆனால் அந்த சிவனை என் மகள் சத்தியை ஸ்பரிசிக்க விட மாட்டேன். எக்காலத்திலும் அது நடக்காது, நடக்கவே நடக்காது. தமது விருப்பப்படியே நடக்கட்டும். தம்முடைய ஆசை புதல்வியை ஆணவத்தால் எழுந்து விடாதீர்கள். ரிஷி கஷ்யபரே, சத்தியை காப்பாற்றுங்கள், சத்தியை காப்பாற்றுங்கள். அழாதே மாதா. சதியின் உறக்க நிலை அந்த ஈசனது ஸ்பரிசத்தால் மட்டுமே மாறும். ஆனால் பிரஜாபதி தக்ஷன் தன்னுடைய அகங்காரத்தை தன் புதல்வியை விட அதிகமாக விரும்புகிறார். தாம் ஈசனை வரவழைக்கலாம் அல்லவா? சத்தி என்னிடம் கூறியிருக்கிறாள். ஏதோ சில காரணங்களால் ஈசன் அவளை நெருங்க மறுப்பதாக சொன்னாள். தனது காதலை அவர் ஏற்க மறுப்பதாக தெரிவித்தாள். அவ்வாறு இருந்தால் அவர் இங்கு வருவது சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் அந்த மகேஸ்வரனை வரவழைக்கும் சக்தி சப்த ரிஷிகளுக்கும் உண்டல்லவா? மகா சபை கூட்டத்திற்கும் தமது அழைப்பை ஏற்றுதானே வந்தார். தம்மால் மட்டுமே இப்போது ஈசனை வரவழைக்க இயலும். சதியை காப்பாற்றுங்கள். அவளது உயிர் உமது கரங்களில் உள்ளது. இங்கு அவர் வரவில்லை என்றால் இணைய வேண்டிய இரு மனங்கள் என்றென்றைக்கும் இணையாமல் போய்விடும் அல்லவா? நமது சதி சதி என்றென்றைக்கும் உறக்கத்தில் வாழ வேண்டி வரலாம். சதியை மரண உறக்கத்தில் இருந்து தாம் தான் காப்பாற்ற வேண்டும். ஈசனோடு அவளை தாம் தான் சேர்ப்பித்து வைக்க வேண்டும். இவ்வுதவியை செய்தால் நான் என்றென்றும் தமக்கு நன்றி கடன் பட்டவளாக இருப்பேன். நீ யோசித்த அந்த வழியை நான் யோசிக்க மறந்தேன் மாதங்கி. அதை விடுத்து பிரஜாபதியுடன் நான் விவாதம் செய்து கொண்டிருந்தேன். நல்வழி காட்டியதற்கு மிகவும் நன்றி மாதங்கி. மகேஸ்வரனை தரிசிக்க இப்போதே கைலாயம் புறப்படுகிறேன். சதியை ரட்சிக்க அவர் இவ்விடம் வந்துதான் தீர வேண்டும். என்ன நேர்ந்தது?
பிரஜாபதி தக்ஷனின் வாரிசாக இருந்து வதனத்தில் ஏன் இவ்வளவு பயம்? நம்முடைய சதிக்கு ஒன்றும் நேராது. தம்முடைய தந்தையின் சக்தி மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். பிரஜாபதியான அரசர் இந்த அகிலத்தின் மிகச்சிறந்த வைத்தியரை வரவழைக்க இருக்கிறார். அவர் சதியை நிச்சயம் குணப்படுத்தி விடுவார். செல்லுங்கள், தாம் அனைவரும் சென்று ஸ்நானம் செய்துவிட்டு வாருங்கள். வைத்தியர் வரும் நேரமாகிவிட்டது. செல்லுங்கள். என்னமாயிற்று அதிதி? தாயே, தந்தை சதியை குணப்படுத்தி விடுவார் என்று நம்புகிறீர்களா? நிச்சயமாக. உன் தந்தையிடம் உள்ள சக்திகள் மீது அந்த பிரம்மதேவருக்கே நம்பிக்கை உள்ளது. சதியை அவர் குணப்படுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் ஏனோ தெரியவில்லை, உன்னுடைய கணவர் ரிஷி காஷ்யப்பர் பிரஜாபதியை காட்டிலும் அந்த சிவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார். அது போகட்டும், விடு. ஸ்நானம் செய்துவிட்டு வா. வைத்தியர் வரும் நேரமாகிவிட்டது. செல். ஆகட்டும் மாதா. சுவாமி, சுவாமி, சத்தி இப்போது இருக்கும் நிலையில் தாம் எங்க புறப்பட்டு விட்டீர்கள்? அகங்காரம் எனும் பிடியில் சிக்கி தவிக்க நான் தயாராக இல்லை. சதியை காப்பாற்றும் வழியை நோக்கித்தான் செல்கிறேன். அந்த மகேஸ்வரனையே நான் இங்கு வரவழைக்கப் போகிறேன். சதி இருக்கும் நிலையை மாற்ற வேண்டும் என்றால் அந்த ஈசன் இவ்விடம் வர வேண்டும். அது ஒன்று மட்டுமே வழி. சற்று பொறுங்கள். நான் தங்களை ஒன்று கேட்கிறேன். இந்த விஷயத்தை அந்த சிவனும் அறிவார் அல்லவா? சதி தனது ஸ்பரிசத்தால் மட்டுமே விடுபடுவாள் என்று அறிவார் அல்லவா? ஈசன் திரிகால தரிசனம் செய்பவர். இறந்த காலம், நடக்கும் காலம், எதிர்காலம் அனைத்தையும் அறிந்தவர் அவர். அது உண்மையானால் சதியின் யோக நித்திரையை கலைக்க அவர் ஏன் இங்கு வரவில்லை? எவ்வாறு வருவார்? அவர் தந்தையின் வரவை எதிர்நோக்கி இருப்பார். ஒருவேளை அவர் அங்கு பிரஜாபதி வந்து அவரது காலில் விழுந்து வணங்கி மரியாதையோடு இங்கு அழைத்து வரலாம் என்று எண்ணி இருக்கலாம். அது மட்டுமல்ல, சதியை அவர் யோக நித்திரையிலிருந்து விடுவித்தால் சிவன் எனும் ஸ்தானம் பிரஜாபதியை விட உயர்ந்ததாகி விடும் என எண்ணலாம். இதுதான் அந்த ஈசனின் திட்டம் சுவாமி. சிவனின் வசந்த உற்சவத்திற்கு நமது சதியை யோக நித்திரையில் ஆழ்த்த வேண்டும் என்ற திட்டத்தோடு தான் வந்திருக்கிறார். இதுதான் உண்மை சுவாமி. இதுதான் சத்தியம். மகளின் கண்களை தந்தையின் பாசம் மறைத்து விட்டது. நீ ஒரு விஷயத்தை மறந்து பேசுகிறாய். ஈசன் சர்வத்தையும் உள்ளடக்கிய சர்வேஸ்வரன். நீயாவது சர்வேஸ்வரனை அவமதிக்காமல் இரு. நேரத்தை வீணடிக்க இப்போது நம்மிடையே நேரமில்லை அதிதி. இந்த நேரம் சதியை கவனிக்க வேண்டிய நேரம். சதியை ரட்சிக்க முழு மூச்சோடு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். என்ற முயற்சிகளை தாம் மேற்கொள்ளுங்கள் சுவாமி. ஆனால் சிவன் தாம் அழைப்பதால் இங்கு வரப்போவதில்லை. எனது தந்தையும் அவரை அழைக்க செல்ல போவதுமில்லை. தந்தை இங்கு அகிலத்தின் தலை சிறந்த வைத்தியர்களை வரவழைக்கப் போகிறார். வருகின்ற வைத்தியர்கள் சதியை குணப்படுத்தி விடுவார்கள் என்று எண்ணுகிறேன். தந்தையின் மீது எனக்கு நம்பிக்கையுள்ளது. தமக்கு சிவன் மீது யார் நம்பிக்கை வெல்கிறது என்று பார்க்கலாம். நேர்ந்ததென்ன ரிஷிகளே? தாமதிக்க காரணம்?
என் மனம் சஞ்சலம் கொள்கிறது. மகாதேவர் மகாசபை ஆலோசனையில் பங்கேற்றது நமது அழைப்பை ஏற்றே. அங்கு அவருக்கு அவமதிப்பு ஏற்பட்டது. இனியும் ஒரு முறை நம் அழைப்பை அவர் ஏற்பாரா என்ற ஐயம் எழுகிறது. இது கைலாயம் ரிஷிகளே. மான அவமானங்கள் தக்ஷனால் உருவான சமுதாய கட்டாயங்கள், கைலாயத்தின் கோட்பாடுகள் அல்ல. இங்கு கிட்டுவது பரிசுத்த அன்பு மட்டுமே. சஞ்சலத்தை கைவிடுங்கள், சங்கோஜமின்றி வாருங்கள். அஸ்வினி குமாரர்கள், இவர்கள் இருவரும் பிரம்மதேவரின் புதல்வர்கள். இந்த சிருஷ்டியில் உள்ள எந்த நோயையும் இவர்கள் குணப்படுத்தக்கூடியவர்கள். பிரஜாபதி தக்ஷரே, தாம் எமது சோதரர், தம் மகள் எமது மகளாவாள். சலனம் கொள்ள வேண்டாம், தாட்சாயணி கண் விழிப்பாள். கதிரவன் அனலாய் தகிக்கிறார். நாம் பிற்பகல் வேளையை அடைந்து விட்டோம் ரிஷிகளே. அக்கவலையும் தமக்கு வேண்டாம். க்ஷண நேரத்தில் தாண்டவன் தாட்சாயணியை அடைந்துவிட இயலும். அவரிடம் சதிதேவியின் நிலையை பற்றி விளக்குதல் தேவையற்றது. எனினும் ஈசன் எங்கே? தரிசனம் கிட்டவில்லையே. பணிகிறேன் ரிஷிகளே. மகாதேவர் எங்கே நந்தி? அவரை சந்திப்பது அத்தியாவசியம். ஈசனின் தரிசனம் கிட்டுவது சாத்தியம்தான். இருப்பினும் அவரோடு உரையாடுவது சாத்தியம் அல்ல ரிஷிகளே. நேற்று முதல் தியான நிலையில் அமர்ந்திருக்கிறார், யோக நித்திரையில் ஆழ்ந்திருக்கிறார். அதோ காணுங்கள், அங்கு அமர்ந்திருக்கிறார் வேள்வீஸ்வரர். யோக நிலையிலிருந்து ஈசன் விழிப்பது எப்போது?